நம்ம ப்ரோகிராம் சூப்பர்னு எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பேசிக்கிறாங்கடி. ஆமாடி. அடுத்த எஸ்ஐடி காலேஜ் ப்ரோகிராம் இருக்கு. வா எப்படி பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். இதான் டைம். அமைதியாலாம் ப்ரோகிராம் பார்க்க கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணனும். ஓகே. லாஸ்ட் இயர் நம்மள எவ்வளவு டீஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமா இருக்கணும். யாருக்கு காமிக்கலாம்? கம் ஆன். சுஜாமா. நீயா? எதுக்கு இங்க வந்த? அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். அது எனக்கு தெரியும். எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போ. என்ன மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க? ஐயா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன? எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? மரியாதை இங்க வெளியில போ. ஏய், இவங்க முன்னால உனக்கு மரியாதை வேணும்னா பேசாம என் கூட வீட்டுக்கு வந்துரு. அப்படி இல்ல ஒரு வேலைக்காரன் உன்னை தொட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு இவங்க எல்லாம் நாராசமா பேசுவாங்க. எப்படி வசதி? அப்படியே எப்படியா? ஜானகி, ஜானகி, டாக்டர் சீக்கிரம் வாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிடல் கொண்டு போறதா பெட்டர். உடனே ஹாஸ்பிடல் போன் பண்ணு. வேண்டாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜானகி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சொன்னா கேளுங்க, நான் இப்பவே பேசி ஆகணும். டாக்டர், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சொல்லு ஜானகி. நம்ம வாழ்க்கை பாழானதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். என்னதான் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் என்ன அடக்கி நல்லது கெட்டது புரிய வச்சிருந்தீங்கன்னா என் வாழ்க்கையும் கேட்டிருக்காது, உங்க வாழ்க்கையும் கேட்டிருக்காது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பொண்ணு என்ன மாதிரியே வளர்ந்துட்டா. எனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிடக்கூடாது. அதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் அவளுக்கு அடங்கி போறவனா இருக்க கூடாது, அவளை அடக்கி நல்ல வழிக்கு கொண்டவரவனா இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன ஜானகி, நம்ம பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா? உனக்கு குணமான உன்ன நீ நானும் சேர்ந்துதான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடணும். ஜானகி, ஜானகி, புறப்படலாமா? அப்பா காத்துட்டு இருக்காரு. அந்த ஆள் காத்திருந்தா எனக்கு என்ன? என்ன மாதிரி அப்பா போய் மரியாதை இல்லாம? அப்பாவா? அப்படின்னா அவர் எனக்காக என்ன செஞ்சாரு? ஊர்ல இருந்து காசு அமிச்சா பாசம் வந்துருமா? இந்த மாதிரி உறவே எனக்கு தேவையில்லை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி உறவெல்லாம் வேணும்னாலும் கிடைக்காது, வேண்டாம்னாலும் விட்டு போகாது. அழகு, அவ ஊருக்கு வர சம்மதிச்சதே பெருசு. ஹலோ, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு தான் உங்க கூட வர. வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருப்பேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 10 நாள், அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன். வண்டி எடு. அழகு, என்னாச்சு? ரேடியேட்டர் பாயர் ஆயிருச்சுங்க. எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, வண்டி கொஞ்சம் தண்ணி வேணுங்க, சரிங்களா? பின்னாடி இருக்கு, போய் எடுத்துக்கோங்க.
ஏமா உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, பாரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் தடுமாறிட்டேன். ஏமா இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்கிறீங்க? ஏன் பிள்ளைங்க யாரும் சம்பாதிச்சு போறது இல்லையாங்க? இருந்தா போட்டிருப்போம். இப்படி 4 திசையிலையும் ரோடு போட்டு கஷ்டப்படுறது, எந்த திசையிலையாவது அவனை பார்க்க மாட்டோமான்னு தான். என்னம்மா சொல்றீங்க? பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு ஊரா தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்பா சிரிக்கிற? நீங்க தொலைஞ்சு போன உங்க பிள்ளையை தேடுறீங்க, நான் எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் நானும் ஒரே ஜாதிதான்மா. யோ, என்னையா பண்றாங்க? வந்து வண்டி எடு. உங்க முதலாளி அம்மா சத்தம் போடுறாங்க, போப்பா. நான் போறது இருக்கட்டுமா, நீங்க பார்த்து வேலை செய்யுங்க. கவலைப்படாதப்பா, என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் என் உசிருக்கு ஒன்னும் ஆகாது. பரமா, பத்திரமா போப்பா. கரெக்ட்மா, இப்படித்தான் வலது கால் எடுத்து வச்சுதான் இறங்கணும், அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஏன் இடது கால் வச்ச வீடு இடிஞ்சிருமா? சாபாஷ் மருமகளே, முட்டாள்தனமான கலாச்சாரத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட. உன்ன மாதிரிதான் என் மகனும். இவன் தான் உன் முறமாப்ல. நான் யாருன்னு பாக்குறியா? உங்க அப்பனோட அக்காளை போனா போதுன்னு கட்டிக்கிட்டவன். இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது ஏன் இவங்க 2 பேர் போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல தொங்குமே? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் கொள்ளை அடிக்கிறது, திருவிழாவில் புட் பாக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரி டீசென்டான பிசினஸ் எல்லாம் இவங்க கைவசம் இருக்க. சும்மா இருப்பா. மாப்பிள, நான் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்க மாட்டான். நான் தான் இந்த வீட்லயே சம்பந்தம் பண்ண போறேன். அது வரைக்கும் உன் வீட்டுக்கு போலீஸ் வராம பாத்துக்க. வாமா. What is this? இந்தியன் கல்ச்சர், தமிழ் வெல்கம், சென்டிமெண்ட். சென்டிமெண்டாவது மண்ணங்கட்டியாவது. அடி நிமிர பாருங்க, இதுகளெல்லாம் நாளை மிதி மிரிச்சாதான் புத்தி வரும். விடியறாது, படிக்க முன்ன அப்படித்தான் இருக்கும். என்னப்பா இவ்வளவு திமிரா இருக்கா? எவ்வளவு திமிர் இருக்குதோ அவ்வளவு சொத்துடா. இவளை கட்டி சமாளிக்கிறது கஷ்டம் தான். டேய், விரல் அழகா இருக்கணும்னா நகத்தை வெட்டித்தான் உனக்கு பழக்கம். விரலால உயிருக்கே ஆபத்துன்னா விரலையே வெட்டித்தான் எனக்கு பழக்கம். பிரச்சனைன்னு வந்தா எப்படி வெட்டி சாய்க்கணும்னு எனக்கு தெரியும். அவளை கட்டிக்க நீ தயாரா இரு. அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே. கரெக்ட் பேக்ரவுண்ட். கண்ணே கண்ணே கிள்ளாதே, கண்ணே கண்ணே கிள்ளாதே. நீங்க படம் வந்த? நீங்க படம் பார்த்து வந்துட்டேனே. சரி தெரியும் பாரு, ரசிச்சு பாருங்க. ஏய், என்ன மேன் பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. இவன் தாங்க பாக்க வேண்டாம்னா அவன் பாக்கலான்னு சொன்னானுங்க. இருந்தாலும் நான் வேண்டான்னு சொல்லி 2 பேரும் பாத்துட்டு அப்புறம் யார்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்புறம் போய் உளறாதையா? நான் உளரலீங்க. பாருங்க, நான் உளரலீங்க, இவன் தாங்க உளர வச்சுட்டான். ஐயோடா, என் ஆயுசுல இந்த மாதிரி அழக நான் பார்த்தது இல்லையடா. ஏண்டா இந்த வெட்டி வெட்டி போறாங்களே, அது என்னடா அது? இடுப்பு இடுப்பு. ஓ, இதான் இடுப்பா? எம்மா, கனவுலதான் வந்து எனக்கு இம்சு குடுக்கறான்னா இப்ப ரியலாவும் வந்து இம்சு குடுக்கறாளே. உங்களுக்கு கனவுட வருமானே? கனவுலதானே கலர் கலரா வந்து கலக்குறா. இது நல்லா இல்ல. நல்லா இருக்கான்னு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கான்னு தான் நான் பார்த்து சொல்றேன். என்ன இருந்தாலும் நமக்கு வேலை கொடுக்கற முதலாளி பொண்ணு பாக்குற தப்பு இல்ல. ஐயோ, நீ என்ன உண்டாவா மாற? நீ தானே பாத்துட்டு வந்த. டேய், கல்யாணம் ஆகாத சின்ன பையன் ஆசையில பாத்துட்டு வெளியில சொல்லிடாதடா. இது துரோகம். டேய், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதடா, வெளியில சொல்லிடாதடா. எனக்கு பொய்யா பேச தெரியாதே. டேய், ஒரே நாள்ல ஹரிச்சந்திரனா மாறாதடா. எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட்ரா. சரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பொய்யே சொன்னதில்ல. அம்மா, என்ன அதிர்ச்சிதான் உங்களுக்காக ஒன் டைம் பொய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவே பொய் தான்.
போன உடனே இவன் சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்பான். அட பாவீங்களா, பலி கொடுக்குற ஆடு மாதிரி என்ன கட்டி போட்டீங்களாடா. ஏய் கருவாயா, போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ போய் பேச தெரியாத, கேளுங்கம்மா. உன்னை சும்மா விடக்கூடாது, உன் திமிர அடக்கணும். இதால 50 அடி கொடுத்தாதான் இனிமே கனவே வராது. ஐயோ அம்மா, நீங்க அடிச்ச கையெல்லாம் நோவும். உங்க அடிய நானே அடிக்கிறேன். டேய் பாவி, பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது? நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? Shut up. அனாவசியா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா, இனிமே நான் தூங்கவே மாட்டேன். கனவுல நீங்க வரவே மாட்டீங்க. கருவா நாயகர் சவுக்க போடுங்க, சந்தர்ப்பத்தில் வீசினாலும் வீசிடுவா. என்னம்மா இது? ஏன் இவனை இப்படி கட்டி போட்டுருக்கா? இவ உயிர் எடுக்கணும் டாடி. ராஸ்கல், இவ என்ன பண்ண தெரியுமா? நான் குளிச்சுட்டு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான். அழகு, நீயாவது என்ன காப்பாத்து அழகு. எப்படி நான் காப்பாத்த முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அட என்னப்பா பல்டி அடிக்கிற? கட்ட ஒத்து விடப்பா. நீங்க சும்மா இருங்க டாடி. உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்தர் உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கிறானா உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவனை தண்டிச்சாதான் மத்தவங்களும் இதை பார்த்து பயப்படுவாங்க. கரெக்ட், 10% கரெக்ட். அப்ப அடிச்சே தீரணும். ரொம்ப நாளா வெயிட்டிங்க. உனக்கு அவர்கிட்ட உதவ வாங்கி சலிச்சு போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல சான்ஸ் தரேன். ஏப்பா, நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா. என்னது கண்ணாடியா? எல்லாம் சுத்தி நின்று அடிக்க போறானுங்களா? கண்ணாடி எதுக்கு கொண்டு வர சொல்றாங்க? தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்க போட்டு அடிக்க போறாங்களா? ஆனா கரும பிடிச்சவங்க சொல்லவும் மாட்டாங்கறானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கறானுங்க. கண்ணாடியில் அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல? ஆமா. போட்டு சாத்து. என்னது சாத்துப்பா, ரொம்ப நாள் ஆசையில் உனக்கு. எதுக்கு கண்ணாடி அடிக்கணும்? அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல, அதனால்தான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்டா இருக்கு. ஏனுங்க? சரிதான். மனுநீதி சோழனுக்கு அப்புறம் கரெக்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதான்ப்பா அழகிரிசாமி. அப்படி இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது, வேற என்னென்னவோ வரும். ஆமா, அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவி கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற? ஏன்னா இங்க எல்லாரும் ரொம்ப காஞ்சி கிடக்குறானு. அவன் தலையாடுற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா. நீ நல்லா அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி வந்தீங்கன்னா நடக்கிறது சொன்ன. இப்ப நீ டவுனுக்கு போன, பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச, நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட. அந்த படிப்பை மட்டும் வச்சுக்க, அது சமுதாயத்துக்கு பயன்படு. நாகரிகம் வேண்டாம், ரொம்ப நிமிஷம். உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம்னா அழகு, சுஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாச்சே. மாப்பிள்ளை யாருங்க? ஐயோ, அவரை காட்டுங்களே, மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். ஷோ, மாப்பிள்ளை இனிமேல் தான் பார்க்கணும். அவ வந்து இவளுக்கு அடங்கினவனா இருக்கக்கூடாது, இவளை அடக்கிறவனா இருக்க. நீ என்ன பண்ற? சக்கரபாளையத்துல வேலுச்சாமின்னு ஒரு புரோக்கர் இருக்கார் பாரு, அவரை கூப்பிட்டு வந்துரு. ஆட நீங்க நீ ஒரு பேர் சொல்றீங்க. பெரியநாய்க்கு மாலையா, தூக்கமாலையா, அனுப்பர் மாலையா, கணக்கம் மாலையா? ராஜபாளையத்தை விட்டியாப்பா? அண்ணா, அது கோம்ப நாய்க்கு தானே ஃபேமஸ். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை அந்த ரேஞ்சில தான் எதிர்பார்க்கணும். கடிச்சா கபக்குன்னு பதில் கடி கடிக்கணும்ல. சும்மா இருங்க, இப்படித்தான் இவர் ஏதாச்சும் குறுக்கு பேசுறாரு. குறுக்க பேசுற தப்பா பேசு. நீங்க இருங்க, நான் போய் புரோக்கர் எல்லாம் கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுல தூணுங்க நிறைய இருக்கு, கட்டி வச்சு சவகால அடிக்க சொல்லுவோம். அது சரி, அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்தாங்களா? அட என்னையா மறக்காம இருக்க, அதையே கேக்குறேன். கட்டிக்கிறவன் தாயா கேக்குறேன், இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிறியான்னு. சும்மா இருடா, முதல்ல மாப்பிள்ளை பாப்போம், அப்புறம் சம்மதத்தை வாங்கிக்குவோம். சரி. அப்புறம் என்ன சம்மதத்தை வாங்குறது? உடம்பு ஃபுல்லா வீங்க வேண்டியதுதான். இதுக்கு நான் வரவே மாட்டேன். என்ன வர மாட்டேன்? குறவழி வரைக்கும் தினம் கொட்டிக்கிறீங்களா? தின்ன சோறு ஜீரணமாக இருக்கு, ஏதாச்சும் பண்ணோம்னா வேணா வெத்தலமாக்கு போடுறேன். என்னது? வேணா போட்ட வெத்தலையே துப்பிடுறேன். ஐயோ, சரி, எதுக்காக நீங்க மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டேன்னு சொல்றீங்க? அட, நம்ம பார்க்க போற மாப்பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ, இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது. அவனை பார்த்தனா எமோஷனல் நான் அழுதுருவோம்பா. நம்ம முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம். டியர் புரோக்கர், பொண்ணு பிடிக்கிறது உங்க தொழிலா? இல்ல, மாப்பிளையும் பிடிப்போம். எங்க ஊர்ல புள்ள பிடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா? எனி ஹேவ் காட் பிளஸ் யூ புரோக்கர். இந்தாங்க அழகான போட்டா. என்ன பேபி? பேபி, என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு? இங்க மாப்பிள்ளை செலக்ஷன் சொன்னாங்க, அதுக்கு தான். ஏய் பேபா, யாருக்கு மாப்பிள்ளை செலக்ஷன் தெரியுமாடா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏய், உனக்கெல்லாம் பொண்ணு இந்தியாவிலேயே கிடையாதுடா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன், கட்டி வைக்க. என்ன வரதட்சணை கொடுப்பாங்க? 2 குரங்கு 2 கரடி விட்டு கடிக்க விடுறேன். ஆஸ்கல், இதெல்லாம் ஒரு போட்டோவாடா? அண்ணா, எந்திரிங்க வாங்க. என்ன பாருங்க, ஐயா இந்த மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிருக்காரு. ஊர் முத்துப்பாளையம், 1000 ஏக்கர் தோட்டம் இருக்குது, இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு. என்ன கூட்டம்? யாரு உங்க எல்லாம்? அது இந்த புரோக்கர்கள் எல்லாம் உங்களுக்கு மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஐயா இந்த மாப்பிள்ளைய எனக்கு கல்யாணம் வேணும்னு யாரு கேட்டாங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? போ, வேலையை பார்த்துட்டு போ. வாஸ்தவம் தாங்க, உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஐயா சொல்லிட்டாரு. உங்க ஐயா முட்டாள்தனமா முடிவெடுத்தா அதுக்கு நான் கட்டுப்படணுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயா ஆசைப்படுறாரு, எனக்கு பிடிக்கல. ஐயாக்கு பிடிச்சிருக்க.
வேண்டாம் சொன்னா குண்டு கட்ட தூக்கிட்டு போய் மணவரையில் உட்கார வச்சு தாலியை கட்ட வைப்பான். ஒரு வேலைக்கார என்ன தொட்டு தூக்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? சுஜா, அழகு சொல்றது உண்மைதான். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வர வியாழக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வராங்க. வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். ஒரு அப்பாவி வாழ்க்கை நிர்மூலமாக போகிறது. அடாடாடாடா, என்னம்மா கலகலன்னு இருக்க வேண்டிய கல்யாண பொண்ணு இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கிறிய? என்னடா மாமங்காரன் இவ்வளவு அக்கறையா பேசுறானேன்னு பாக்குறியா? உங்க அப்பன் தாமா என்ன விரோதி மாதிரி பாக்குறான். உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் எனக்கு அவ்வளவு பாசமா. பட்டணத்துல படிச்ச பொண்ணு முத்துப்பாளையத்துல கட்டி கொடுத்து வயக்காடுல களை எடுக்கணும் நாத்துறான்னு நினைக்கிறாரு மாமா. இது கேட்டதுல எனக்கு தூக்கமே வரலப்பா. எங்க அப்பா வேணா நினைக்கலாம், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் உன்ன கேட்டாமா மாப்பிள்ள பாக்குறான். தினம் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துரு. இத பார், நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நல்லா புரியும். எப்படி பாலிஷா சொல்லணுமோ அப்படி சொல்லிரு. என்னது வச்ச பெரிய மோந்து பாத்துட்டு இருக்க? அது திண்டாதடா, மாட்டுக்கு போடணும். அண்ணே ஒரு அதிசயம் அண்ணே. என்ன இது திருட்டு பால் கறக்க போறியா? அதுல அண்ணே நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா உலக நாடே என்னை பாராட்டும்ண்ணே. அன்னைக்கு தாண்டா உலக நாட்டுக்கே துக்க நாடு. அண்ணே மூளையில இருந்து பெட்ரோல் வருதுன்னு நம்புனீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? இத மோந்து பாருங்க. என்ன வாசனை வருது? மாட்டுச்சாணி வாசனை வருது. ஏன்னா பெட்ரோல் வாசனை வருது. குழப்பறான்டா. நம்மள இல்ல? ஆமா. நம்மள இல்ல? இல்ல. நல்லா பாத்துங்க. எப்படி இப்ப எரியுதுல? வெச்சல்ல பெட்ரோல் அட்டை எப்படி எரியும்? இது என்னடா பிரமாதம்? உன் தலையில கூட தான் பெட்ரோல் இருக்கு. அப்படியா? என்ன அப்படியாங்கிற? உன் தலையில இருக்கிற பெட்ரோல் எடுத்தா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம். நிஜமாவா? துபாய் என்னடா துபாய்? இந்த பாய் கிட்ட இருந்து பெட்ரோல் எடுக்கிறேன் பாரு. அந்த நெருப்படி கூட. என்ன பண்றீங்க? பெட்ரோல் எடுக்க வேண்டாங்கண்ணா. எரியுதா? அப்படியே அனுமார் மாதிரி இலங்கை வரைக்கும் ஓடி போயிரு. இதுல ஒரு வேளை அவங்க அமைதியானா ஆகலாம்டா. என்னம்மா அது? நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டியா? ஏன் வரக்கூடாதா? நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கணும். ஆமா, நீதான் மாப்பிள்ளையா? என்ன நேர்ல பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என் சொத்துக்காகவா? மிஸ்டர் மாப்பிள்ள, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல. எனக்கு இருக்கே. எனக்கு எப்படி கம்பெனி கொடுக்க போற? இதுக்காக நான் இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க முடியும்? ஆமா, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏன்னா எனக்கு பாய் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு ரெண்டு செலக்டிவா டிசைட் பண்ணி அவங்களோட சுத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். உன்னால ஒத்துக்க முடியுமா? உனக்கும் எனக்கும் எந்த விஷயத்திலயும் பொருத்தம் இல்ல. உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒருவேளை எங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னால எனக்கு என்ன யூஸ்? பெட்டர் ஒரு வேலை செய்யலாமா? மாசம் மாசம் என் சொத்துல இருந்து ஸ்டைபண்ட் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். முதல்ல இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க, அப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். சுஜா, சுஜா, ஏன் என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியா? ஆமா. அங்க போய் என்ன சொன்ன? இவ்வளவு மோசமான பொண்ணு ஏன் கட்டிக்க போறேன்னு கேட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை கிட்ட போய் கண்ணாமண்ணான்னு பேசிட்டு வந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ யாரு? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீ யாரு? என்ன சொன்ன? இந்த அடிக்கிற பழக்கம் வீட்டு வேலைக்காரங்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. உன் வயசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. மீறின நானும் மீறுவேன். அந்த குடும்பத்தை ஏதோ விவரம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ண எப்படி? ஐயா ஐயா, நாம தான் யாரு திருத்தனா? என்னால முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுப்பா. அவன் ஆத்தாளுக்கு நான் புருஷனா எல்லாம் போயிட்டேன், இவளுக்கு நான் அப்பளம் எல்லாம் போயிட்டேன். இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயா படிச்ச பொண்ணியா, நாம தான் பக்குவம் எடுத்து சொன்னா அது புரிஞ்சுக்கியா? இனிமே புரிஞ்ச என்னப்பா ஆக போகுது? அவ பேசுற பேச்சுக்கு இந்த வீடு தேடி எவன் பொண்ணு கேட்டு வர போறான்? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க